வீடியோல ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ரிஷப லக்னமா இருந்தீங்க அப்படின்னா ராகு 10ஆம் வீட்லயும் கேது 4ஆம் வீட்லயுமே பயிற்சியா இருக்கு. இப்ப 10ஆம் வீடு அப்படின்றது உத்தியோகஸ்தானம். நீங்க ஜாப் மாறணும், ஜாப் எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கும் என் பாஸுக்கும் குட் ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னால நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சினால நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய விஷயங்கள் உங்க வேலையை பத்தின டிஸ்சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 18 மாசத்துக்கு அன்னெசரியா வேலையை குவிட் பண்ற மாதிரி தாட் ப்ராசஸ், வேலையை குவிட் பண்ற மாதிரி எண்ணங்கள் வந்தா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு என்னோட கிளைண்ட் ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு ஒரு 3 years பேக் கரெக்டா அவருக்கும் 10ஆம் வீட்ல ராகு பயிற்சி ஆயிட்டு இருந்தது. அவர் சொன்னாரு, மேம் என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு 2 months எனக்கு இவ்வளவு நாள் வேலை பண்ணும் போது எனக்கு தெரியல, இப்ப எனக்கு 2 மாசமா அந்த அட்மாஸ்பியர் எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு இந்த இடத்த விட்டு போனா போதும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் ஒரு பேப்பரை கொடுத்து அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது ஃபர்ஸ்ட் நீங்க இதுல எழுதுங்க அப்படின்னாரு. அவர் யோசிச்சுட்டே இருந்தார், ஏன்னா அங்க பிரச்சனையே கிடையாது. அந்த மைண்ட் தானா உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆகி இந்த வேலையை விடணும் அப்படின்ற மைண்ட் செட் அவருக்கு வந்துருச்சு. அதுதான் இந்த ராகு கேதுவோட பிரச்சனை. ஸோ தயவு செஞ்சு நீங்க ரிஷப லக்னம் ரிஷப ராசியா இருந்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. ராகு கேதுக்கு கண்டிப்பா நீங்க பூஜை பரிகாரம் செய்து கொள்ளவும், இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் 18 months கெரியர்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம வீடு மாற்றம், இடமாற்றம், இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்க வாகனம் ரிப்பேர் ஆறுது, வாகனம் மாற்றம், அந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள், குட்டி குட்டி மாற்றங்கள் வரக்கூடிய இந்த விஷயம் தான் இந்த ராகு கேது பயிற்சி ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய ஷார்ட் ட்ரிப்ஸ் பண்ணுவீங்க. வீட்டில் இருக்கிறத விட உங்களுக்கு வெளியில இருக்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க உங்களோட கரியரையுமே வீட்டையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டியிருக்கும். எஸ்பெஷலி உங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்க பார்த்து தான் முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து வர வீடியோல மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்.